90கள்ல காஷ்மீரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் காஷ்மீர் பண்டிட்டுகள் ஓராண்டுக்குள் அவர்கள் காலங்காலமாக வசித்து வந்த பூர்வீக பூமியான காஷ்மீரை விட்டு துப்பாக்கி முனையில் வெளியேற்றப்பட்டனர். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டனர். இது வரலாறு. 90கள்ல நடந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த காஷ்மீரில் வசித்து வந்த காஷ்மீர் பண்டிட் சமூகம் ஒரே ஆண்டில் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது. அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது. அந்த ஓராண்டுல மட்டும் 5 முதல் 7 லட்சம் வரையிலான காஷ்மீர் பண்டிட்டுகள் காஷ்மீரை விட்டு வெளியேறினர். ஒண்ணு எல்லாரும் வெளியேறி ஆகணும், இல்லைன்னா நீங்கள் மதம் மாறி ஆகணும். இந்த ரெண்டையும் செய்யலைன்னா மரணத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தன்னுடைய பெண்களை அவர்கள் இழக்க வேண்டி இருக்கும். அப்ப வெளியிடப்பட்ட அந்த மாஸ்க் டிக்ளரேஷன், மசூதி பிரகடனம் அதைத்தான் கூறியது. அன்றைக்கு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் முப்தி முகமது சயீத். நான் கேட்கிறேன், இன்னைக்கு மனிதாபிமானம் பற்றி பேசுகிற இந்த சிகாமணிகள் அன்றைக்கு காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு நேர்ந்த அவலம் குறித்து ஒரு வார்த்தை பேசி இருப்பார்களா? எங்கேயோ காசால நடக்கிற விஷயத்துக்கு இங்கே இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா காஷ்மீர்ல காஷ்மீர் இந்துக்களுக்கு கண்ணுக்கு முன்னே நடந்த அவலத்துக்கு இங்க யாரும் அதை பற்றி பேசக்கூட இல்லை. ஒரு வார்த்தை, பரிவுடன் ஒரு வார்த்தை இவர்கள் பேசியது கிடையாது. இவங்க மற்றவங்களுக்கு மனிதாபிமானம் பற்றி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை உண்டு, என்ன தார்மீகம் உண்டு?